ஜனனி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஸ்டேஜ் இருக்கும்போது நினைச்சேன் அழுகவே கூடாது, எமோஷனா கூடாது. எங்க அம்மாவை சொல்லிட்டு வந்தேன். அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் ஃபர்ஸ்ட் இந்த மெடல் இதெல்லாம் வாங்குறதுக்கு முக்கியமான ரீசன் CWJ தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேங்கிங் ஆரம்பிக்கும் போது எப்படி பேங்கிங்னா என்னன்னு பார்க்கும்போது வந்த ஃபர்ஸ்ட் வீடியோ ஜாக்சன் சாரோட வீடியோ தான். அதுலதான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு அகாடமியில போய் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் படிச்சேன். அப்புறம் செட் ஆகல. திருப்பி நான் CWJ யூடியூப் சேனலுக்கே தான் வந்து படித்தேன். அதுக்கப்புறம் அக்டோபர் 2023 தான் வந்து கிங்ஸ் அகாடமிக்கு வந்தேன். அபிட் கிளாஸ்க்காகவே தான் முக்கியமாக நான் கோயம்புத்தூர்லேருந்து இவ்வளோ தூரம் வந்தேன். நான் ஸ்கூலிங் காலேஜ் எல்லாமே கோயம்புத்தூர்ல தான் படித்தேன். எங்கள் வீட்டில் வந்து நீ இவ்வளோ நாள் அங்கே போய் ஸ்டே பண்ணுவியா அப்படின்னா நினச்சிக்கவே மாட்டாங்க. என்னை அனுப்புறதுக்கே ரொம்ப யோசிச்சாங்க. ஏன்னா நான் வந்து சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருந்தா கூட நான் சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி ரொம்ப இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருந்தேன். அதனால எங்க அம்மா ஹாஸ்டல் அப்படி இப்படின்னு வந்து ரொம்ப யோசிச்சாங்க. ஆனா நான் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணேன். அந்த ஒரு 5 months நான் அக்டோபர்ல இருந்து பிப்ரவரிக்கும் இங்க இருந்தேன். அந்த 5 months நான் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணேன். பேரண்ட்ஸ், சாப்பாடு, அது இது எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் படிச்சேன். மார்னிங் 5:30 எந்திரிக்கணும், இங்க அபிட் கிளாஸ்க்கு வரணும், அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ் அது இதுன்னு லைனா என்ன நான் ஷெட்யூல் பண்ணி தான் படிச்சேன். அதனால எனக்கு இந்த ஃபைனல் டக்குன்னு போயிடுச்சு. அதே மாதிரி எனக்கு சக்சஸும் சீக்கிரமா கிடைச்சிருச்சு. அபிசாரும் இங்க இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அதனால இங்க இருக்க முடியல. எல்லாரும் கண்டிப்பா மிஸ் பண்ணீங்க அபிசாரு. அவர் வந்து எனக்கு இன்டர்வியூக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு. எப்படி சொல்றது, A to Z எங்களுக்கு இன்டர்வியூ ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கப்புறம் கிங்ஸ் அகாடமி இல்லைன்னா கண்டிப்பா இங்க யாருனாலும் இவ்வளோ இந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு அப்புறம் கைட்லிங்ல இருந்து தான் வந்து நான் டெஸ்ட் பேக்கேஜ் எல்லாம் யூஸ் பண்ணேன். ஏன்னா 99 rupeesக்கு இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க 6 months டெஸ்ட் பேக்கேஜ் 99 rupeesக்கு கொடுத்தாங்கன்னு. நானும் அதை யூஸ் பண்ணி தான் வந்து நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்துருக்கேன். குவாலிட்டியான கொஸ்டின்ஸும் கைட்லில இருந்து கிடைக்கும். ஸோ கைட்லிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்டர்வியூ வந்து செந்தில் ஐடம் சார் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ஏன்னா நான் டவுன் ஆகும் போதெல்லாம் அவர் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு. எனக்காக தனியாக நைட்டு கால் பண்ணிலாம் வந்து இன்டர்வியூ வச்சாரு. அவரோட ஒர்க் ஷெட்யூல்ல எனக்கும் காலிமுத்தனாக்கு சென்பாக்காக்கெல்லாம் ஒரு டைம் ஒதுக்குனாரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸ், எங்க அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட் தான். எனக்கு வந்து எங்க அக்கா, என் தங்கச்சி, நாங்க 3 பேரு. ஒரு சிங்கிள் பேரண்ட் தான் 3 பெண் குழந்தைகளை வளர்க்கறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் இந்த காலத்துல. எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க எங்க அம்மா. இப்ப நான் வந்து இப்படி ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கு. எங்க அம்மாவுக்கு கூட்டிட்டு வரணுன்றதுக்காக தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இன்னைக்கு வந்தேன். எங்க அம்மாவுக்கு கண்டிப்பா இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதை ஃபுல்லாவே நான் எங்க அம்மாக்கு தான் டெடிகேட் பண்ணுவேன். நான் இல்லைன்னா கண்டிப்பா முடிஞ்சிருக்காரு. சார் வந்து A to Z எல்லாமே நமக்கு ஃப்ரீயா இது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்குறாரு. யாரும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அவர் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, ஆனா அவர் கரெக்டா இருப்பாரு எல்லாத்துலயுமே. அவர் நமக்காக நிறைய விஷயம் பண்றாரு.